வணக்கம். வடிவியல். இந்த வார்த்தைய கேட்டதும் உங்களுக்கு ஸ்கூல் கணக்கு கிளாஸ் தான் ஞாபகம் வருதா? ஆனா உண்மை என்னன்னா, அது வெறும் நம்பர்ஸும் கோணங்களும் மட்டும் இல்ல. அதுதாங்க நம்ம வாழ்ற இந்த பிரபஞ்சத்தோட சோர்ஸ் கோட். நம்மள சுத்தி இருக்கிற இந்த உலகத்தோட ரகசிய மொழிய பத்தி தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். யோசிச்சு பாருங்களேன், இது எவ்ளோ பெரிய கேள்வி. ஒரு முழு பிரபஞ்சத்தையே உருவாக்கணும்னா எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? ஆனா இதுக்கான பதில் நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப சிம்பிள். எல்லாமே ஒரு சின்ன விஷயத்துல இருந்து தான் தொடங்குது. எல்லாத்தோட ஆரம்பமும் இந்த ஒரு சின்ன புள்ளிதான். இத வடிவியலோட முதல் செங்கல்னு சொல்லலாம். கற்பனை பண்ணி பாருங்க, இதுக்கு நீளமோ அகலமோ உயரமோ எதுவுமே கிடையாது. இது வெறும் ஒரு ஐடியா, ஒரு இடம். ஆனாலும் இந்த ஒண்ணுமே இல்லாத புள்ளியிலிருந்து தான் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமே உருவாகுது. சரி, இப்போ அந்த ஒரு புள்ளியோட இன்னொரு புள்ளிய வச்சு ரெண்டையும் ஒரு கோடு போட்டு இணைச்சா என்னாகும்? முதல் பரிமாணம் பிறக்குது, அதாவது நீளம். ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு ஒரு பயணம். இந்த சிம்பிளான கோடு தான் மத்த எல்லா வடிவங்களுக்கும் அடித்தளமா அமையுது. சரி வாங்க, இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். இந்த அடிப்படை கோடுகள் ஒன்னோட ஒன்ன சந்திக்கும் போது என்ன நடக்குது? அங்கதான் கோணங்கள் பிறக்குது. முதல்ல குறுங்கோணம். பேர்லயே இருக்குல்ல, ஷார்ப்பா இருக்கும். ஒரு பீட்சா துண்டோட கூர்மையான முனையோ இல்ல ஒரு கத்தியோட முனையோ கற்பனை பண்ணி பாருங்க. இது ரொம்ப கூர்மையா குறுகலா ஒரு எனர்ஜியோட இருக்கும். அடுத்து செங்கோணம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் நிலைப்புத்தன்மையோட அடையாளம். நீங்க பாக்குற புத்தகம், ஜன்னல், ஏன் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த ஸ்கிரீன் கூட செங்கோணங்களால் ஆனதுதான். இதுதான் கட்டமைப்புக்கு ரொம்ப அடிப்படையான மூளை. குறுங்கோணத்துக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இந்த விரிகோணம். இது கொஞ்சம் அகலமா ரிலாக்ஸ்டா இருக்கும். ஒரு சாய்வ நாற்காலியில நாம சாஞ்சு உட்காரும்போது உருவாகிற கோணம் மாதிரி. இது ஓய்வையும் பரந்த இடத்தையும் குறிக்குது. இப்போ இந்த ஸ்லைட்ல இருக்கிற சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த மூணே எளிய விதிகள் தான் பிரபஞ்சத்துல இருக்கிற ஒவ்வொரு மூலையும் கட்டுப்படுத்துது. ஒன்னு ஷார்ப்பா இருக்கும், இல்ல சதுரமா இருக்கும், இல்லனா அகலமா இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். ஓகே, இதுவரைக்கும் நம்ம கிட்ட கோடுகளும் கோணங்களும் இருக்கு. இப்போ இந்த டூல்ஸ வச்சு நாம ஒரு இடத்த அடைச்சு வடிவங்களை உருவாக்க போறோம். அதாவது இருபரிமாண உலகத்துக்குள்ள நுழையும். இங்கதான் வடிவியலோட ஒரு மேஜிக்கே நடக்குது. ஒரு சதுரத்தை நீங்க லேசா தள்ளுனீங்கன்னா அது ஈஸியா சாஞ்சிடும். ஆனா ஒரு முக்கோணத்தை அதோட வடிவத்தை மாத்தாம நசுக்கவே முடியாது. அதனாலதான் பெரிய பெரிய பாலங்கள்ல இருந்து நம்ம ஓட்டுற சைக்கிள் ஃப்ரேம் வரைக்கும் இன்ஜினியரிங்ல முக்கோணம் தான் உண்மையான ஹீரோ. இந்த மேற்கோள் ஒண்ணு போதும் முக்கோணத்தோட சிம்பிளான வடிவம் நிஜத்துல எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு புரிஞ்சுக்க. அதோட பலமே அதோட வடிவத்துல தான் இருக்கு. இப்போ ஒரு அற்புதமான பாய்ச்சலுக்கு ரெடியாகுங்க. இந்த தட்டையான 2D உலகத்திலிருந்து நாம வாழ்ந்துட்டு இருக்கிற முப்பரிமாண உலகத்துக்குள்ள நுழைய போறோம். பாருங்க, இது ஒரு மேஜிக் மாதிரி இல்லையா? ஒரு தட்டையான சதுரத்தோட ஆழத்தை சேர்க்கும்போது நாம தொட்டு உணரக்கூடிய ஒரு கனசதுரம் உருவாகுது. நம்மள சுத்தி இருக்கிற டேபிள், பில்டிங்னு எல்லா பொருட்களுமே இந்த சிம்பிளான கொள்கையோட அடிப்படையில தான் உருவாகியிருக்கு. கனசதுரம், கோளம், பிரமிட், இந்த மாதிரி எல்லா பொருட்களுமே நாம பார்த்த அதே அடிப்படை 2D கொள்கைகள்ல இருந்து தான் கட்டப்பட்டிருக்கு. சொல்லப்போனா ஒவ்வொரு முப்பரிமாண பொருளுக்கு பின்னாடியும் ஒரு இருபரிமாண ஆன்மா இருக்கு. ஆக இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இதெல்லாம் வெறும் கற்பனையான ஐடியாஸ் இல்ல. இதுதான் நம்ம உலகத்தோட உண்மையான கட்டமைப்பு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு தேன் கூட்டோட அந்த கச்சிதமான அறுகோணங்கள், ஒரு நத்த ஓட்டோட அந்த சுழல் அமைப்பு, ஒரு மரம் கிளவிட்டு வளர்ற விதம், அடேங்கப்பா! எல்லாத்துலயுமே வடிவியல் தான். மனுஷங்களோட படைப்புகள்லயும் இதே கதைதான். பார்த்தினான் கோயிலோட அழகுக்கு காரணமான தங்க விகிதம், பழைய ஓவியங்களுக்கு ஆழம் கொடுத்த அந்த நேர்கோட்டு பார்வை, கிசா பிரமிடுகளோட அந்த அசைக்க முடியாத முக்கோண வலிமை, எல்லாத்தோட உயிர்நாடியும் வடிவியல் தான். சரி, பழைய கதையை விடுங்க. நம்மளோட நவீன உலகத்தை எடுத்துக்குவோம். நம்ம போன்ல இருக்கிற ஜிபிஎஸ்ஸே வேலை செய்யறதே முக்கோண முறையில தான். நாம விளையாடுற வீடியோ கேம் கிராஃபிக்ஸ் எல்லாமே சின்ன சின்ன பலகோணங்கள் தான். நம்ம கம்ப்யூட்டர் சிப் வரைக்கும் எல்லாமே வடிவியலை நம்பிதான் இயங்குது. இந்த விளக்கப்படம் ரொம்ப தெளிவா ஒண்ணு காட்டுது. வடிவியல்ங்கிறது நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு அம்சத்திலையும் எவ்ளோ ஆழமா பரவியிருக்குன்னு இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம பயணத்தை ஒரு தடவை திரும்பி பார்க்கலாம். ஒரு சிம்பிளான புள்ளியில ஆரம்பிச்சோம். அதுல இருந்து கோடு, அப்புறம் வடிவம், கடைசியா பொருள்னு படிப்படியா ஒரு சிக்கலான உலகத்தை நாம எப்படி கட்டமைச்சோன்னு இந்த பயணம் நமக்கு சுருக்கமா காட்டுது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை விட்டு செல்கிறேன்.
இந்த வடிவியல் விதிகள் இதெல்லாம் இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படை விதிகள்னா இத நாம தான் கண்டுபிடிச்சோமா, இல்ல இந்த பிரபஞ்சமே நம்ம கிட்ட பேசுற ஒரு மொழிய நாம இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கோமா? யோசிச்சு பாருங்க.